Am I audible to you guys? Take it down a bit, okay? Yes, ma'am. Yes, ma'am. So number one, I think we were doing alcohols, phenols, and ether, right? Sorry, solutions. Yes, we were doing solutions. So I think concentration terms பண்ணோம் இல்லையா போன class. So we were doing concentration terms. அதில் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம ஐ திங்க் we were doing it. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரவுல்ஸ் லா அப்படின்னு என்னன்னு பார்க்கணும். இன்னைக்கு வந்து ரவுல்ஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போறோம். சரியா? ரவுல்ஸ்ல பண்ணிட்டோமா பண்ணல அதை மட்டும் செக் பண்ணுங்க. ஹென்ரிஸ்லாம் பண்ணோம் ஞாபகம் இருக்கு. ரவுல்ஸ்ல மட்டும் செக் பண்ணுங்க. Raoult's law. So what is Raoult's law? Raoult's law is nothing but partial pressure of the liquids is directly proportional to its mole fraction. ஏதாவது புரியலனா தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணி கேளுங்க. புரியாம ஒண்ணு காப்பி பண்ணி இருக்கிறது வந்து வேஸ்ட். ஏதாவது புரியலனா எனக்கு வந்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டு மேம் இதை இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்ல அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா எனக்கு சரியா? போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரம் we were doing ஹென்ரிஸ் லான்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். Okay, so Henry's law is nothing but Henry's law வந்து partial pressure, இதுவும் partial pressure தான், but partial pressure is of the gas, that is gas in liquid. இது வந்து liquid in liquid. இது வந்து liquid, ரெண்டுமே liquid. ஓகேவா? especially solute is a liquid. ஓகேவா? So that is what is partial pressure of the liquid is directly proportional to its mole fraction. So இது எப்படி எழுதலாம்? Partial pressure of the gas or partial pressure of the liquid, okay, PA is directly proportional to chi A. What is chi A? Da mole fraction. Mole fraction. Okay, so PA is equal to or directly proportional to chi A. இதோட இது என்னடா வரும்? KH வந்து ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு பதிலாக இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னா P நாட் A அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். P நாட் A into chi A. What is PA டா? எழுதிக்கோங்க. What is it? Partial pressure of A. ஏதோ ஒரு கேஸ் இல்ல லிக்விட், இந்த லிக்விடு. ஸோ ஏதோ ஒரு லிக்விட் ஏ சரியா? வாட் இஸ் chi A அப்படின்னா மோல் fraction of A. What is P naught A da? Vapor pressure of A in what state? In pure state. அதோட pure stateல அது பியூர்னா இப்ப சால்வெண்ட்டை கூட பியூர் சொல்லுவோம். சல்யூட் சேர்ந்தப்பறம் அது பியூர் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி சரியா? ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க பார்க்கலாம்.
கேட்டீங்களாடா? என்னாச்சு இன்னைக்கு யாருமே வாயை திறக்க மாட்டீங்களே? வாட் ஹேப்பன்? எனிதிங் Ma'am, எல்ஸ்? டாக் டு மீ. என்னடா சொல்லு. ma'am, what's partial pressure? பார்ஷியல் ப்ரெஷர்னா இண்டிவிஜுவல் ப்ரெஷர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ உட்காந்துருக்கிற ரூம்ல ஆக்சிஜன் இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு இருக்கலாம், ஹைட்ரஜன் இருக்கலாம் இல்லையா? ஒரு ஒரு கேஸுக்கும் ஒரு ஒரு ப்ரெஷர். அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர். சரியாடா? இண்டிவிஜுவல் ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் பார்ஷியல் ப்ரெஷர். ஓகேவா? Okay, ma'am. சரியாடா? எழுதிட்டீங்களா? ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சுன்னா சொல்லுங்க. ஐ வில் ஸ்க்ரோல் டவுன். Yes, ma'am. Copy down this. ஓகே, எழுதியாச்சா? இப்போ ஐ எம் கோயிங் டு பிளாட் அ கிராஃப் டா. கிராஃப் between PA and KA. Since partial pressure of the A is directly proportional to its mole fraction, the graph will be like directly proportional. A graph வந்து நமக்கு இப்படி வரும். சரியா? So PA is directly proportional to phi A. What is the slope da? Slope is nothing but P naught A. கரெக்டா? இதான் எப்படி சொல்றேன்னா PA is equal to P naught A into phi A. So this is y axis, this is x axis. ரிலேட் பண்ண முடியுதா? y axis, x axis. So மீதி என்ன இருக்குதுடா? ஸ்லோப். அப்போ ஸ்லோப் என்ன? P naught A. இப்படிதான் ஒரு கிராஃப் வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். இப்படிதான் புரிஞ்சுக்கணும். சரியா? எழுதிங்களாடா? எழுதி சொல்லுங்க. எனக்கு நீங்க சொன்னதான் எனக்கு தெரியும். Yes, ma'am. So all of you wrote. யாராவது எழுதலன்னா சொல்லுங்க. One second I can scroll down. Dalton's law of partial pressure அப்படின்னு ஒண்ணு இருக்கு. Okay? Dalton's law of partial pressure. So what is Dalton's law of partial pressure? Na total pressure is equal to sum of its partial pressures PA plus PB plus PC அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். The total pressure is equal to sum of its partial pressures. அதுதான் வந்து Dalton's law. So P total is equal to எப்படி எழுதலாம்? PA plus PB ன்னு வச்சுக்கலாம். சரியா? So according to the Raoult's law, what is PA da?
பி நாட் ஏ இன்டு கை ஏ. கரெக்டா? அதே மாதிரி வாட் இஸ் பிபி? யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் பிபி? PB not into psi B. கரெக்டா? ரைட். இப்போ நம்ம ஒண்ணு படிச்சிருக்கோம்டா, லாஸ்ட் கிளாஸ்ல கூட பார்த்தோம். கை ஏ பிளஸ் கை பி ஈக்குவல் டு 1. அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டு இன்ஸ்டெட் ஆஃப் கை பி நான் என்ன எழுத போறேன்னா 1 மைனஸ் கை ஏ. எப்படி தெரிஞ்சதுல? அந்த கையே அந்த பக்கம் கொண்டு போனா 1 மைனஸ் ஆகும். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. பி நாட் ஏ இன்டு கை ஏ பிளஸ் பி நாட் பி மைனஸ் பி நாட் பி இன்டு கை ஏ. நான் என்ன பண்ணேன்? உள்ள மல்டிப்ளை பண்ணேன். சரியா? அப்புறம் எது காமனா இருக்கு? கையே காமனா இருக்கு இல்லையா? ஸோ பி நாட் பி பிளஸ் கையே வெளியில எடுத்துருங்க. பி நாட் ஏ மைனஸ் பி நாட் பி. இந்த ஃபார்முலாவை நம்ம ப்ராப்ளம் சால்விங்ல யூஸ் பண்ணுவோம். Okay, once again I'll repeat the derivation. Total pressure is equal to sum of its partial pressures. So P total is equal to PA plus PB. What is P total? PA. PA என்றது P naught A into chi A. What is PB? P naught B into chi B. அப்புறம் நான் என்ன பண்றேன்? chi B ய 1 minus chi A ன்னு எழுதிக்கிறேன். அப்புறம் I'm just multiplying inside. அப்புறம் common terms ஒண்ணா எடுத்துக்கிறேன். So P naught B plus chi A common இருக்கு வெளியில எடுத்துங்க. P naught A minus P. சரியாடா? எழுதி பண்ணுங்க.
புரியுதா? Yes, ma'am. ஸோ இதுதான் வந்து டால்டன்ஸ்ல வச்சு பார்த்தோம். So what is the partial pressure in the vapor phase? Partial pressure in the vapor phase. அது வந்து liquid phase இல்லையா, இது vapor phase. So இந்த கேஸ்ல அந்த ஃபார்முலா எப்படி மாறும்? What will be the changes? PA is equal to P total into நான் கைக்கு பதிலா YAன்னு போட்டுக்கிறேன். இதுவுமே மோல் ஃபிராக்ஷன் தான். What is this actually? Mole fraction in the vapor phase. Mole fraction in the vapor phase. What is PT da? Total pressure. What is PA? Partial pressure. So இது இன்னொரு ஃபார்முலா. Partial pressureக்கு இன்னொரு ஃபார்முலா. அடா மேம் ப்ரீவியஸ் ஸ்லைடு ஒன்று நிமிஷம் மேம். கேட்டியாடா? எஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரவுல்ஸ்ல பார்த்தோம்னா அதோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ லிக்விட் அண்ட் லிக்விடுன்றப்போ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் லிக்விட்ன்றது ஹென்ரிஸ்லா, இது வந்து லிக்விட் அண்ட் லிக்விட் ரெண்டு லிக்விடை மிக்ஸ் பண்ணுறது. அதுதான் அதோட அப்ளிகேஷன். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீனை வந்து டொலினோட மிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பென்சீனை வந்து டொலினோட மிக்ஸ் பண்ணுறது நல்லா மிக்ஸ் ஆகும். NaCl வாட்டர் லெவல் டிசால்வ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஆல்கஹால் வில் கெட் டிசால்வ் இன் வாட்டர், அந்த மாதிரி. சரியா? ஸோ லிக்விட் அண்ட் லிக்விட் லிக்விட் when it mixed with a liquid which have similar property, which are similar properties. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ ரவுல்ஸ் லாவை ஃபாலோ பண்ணா அது ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். If it follows Raoult's law, then the liquid is an ideal solution. சரியா? அப்போ ஐடியல் சொல்யூஷனோட கண்டிஷன்ஸ் என்ன அதான் பார்க்கணும். ஐடியல் சொல்யூஷனோட condition. So what is the ideal solution condition? The first condition is
இட் ஷுட் ஃபாலோ ரவுல்ஸ் லா. ரவுல்ஸ் லாவை ஃபாலோ பண்ணணும். ரவுல்ஸ் லாவை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் அது வந்து ஷுட் ஃபாலோ ரவுல்ஸ் தான் போடுவோம். ஷுட் ஃபாலோ ரவுல்ஸ் லா. சரியா? நெக்ஸ்ட் வந்து டெல்டா ஹெச் மிக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்றப்போ அது வந்து எக்ஸோதெர்மிக்காவும் இருக்கக்கூடாது, எண்டோதெர்மிக்காவும் இருக்கக்கூடாது. இட் ஷுடன்ட் பி எக்ஸோதெர்மிக் ஆர் இட் ஷுடன்ட் பி எண்டோதெர்மிக். டெல்டா ஹெச் மிக்ஸ் ஈக்குவல் டு 0னா ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்றப்போ அது எக்ஸோதெர்மிக்காவும் இருக்கக்கூடாது, எண்டோதெர்மிக்காவும் இருக்கக்கூடாது. டெல்டா வி மிக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த இடத்துல எழுதிக்கிறது நெய்தர் எக்ஸோதெர்மிக், ஹீட்டை ரிலீஸும் பண்ணக்கூடாது, ஹீட்டை அப்சார்பும் பண்ணக்கூடாது. எண்டோதெர்மிக். நெய்தர் எக்ஸோதெர்மிக் நெய்தர் எண்டோதெர்மிக். சரியா? டெல்டா வி மிக்ஸ் ஈக்குவல் டு 0னா இப்போ 10 ml ஆஃப் ஏவை 10 ml ஆஃப் பியோட மிக்ஸ் பண்றேன். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப என்ன மேம் அது கண்டிப்பா 20 ml தானே இருக்கும். கரெக்ட் தான். 20 ml இருந்துச்சுன்னா அது ஐடியல் சொல்யூஷன். 20 ml விட கம்மியா இருந்தாலும் ஜாஸ்தியா இருந்தாலும் இட் இஸ் நாட் அன் ஐடியல் சொல்யூஷன். புரியுது இல்ல? அதுதான். ஓகே. சோ டெல்டா வி மிக்ஸ் வந்து ஷுட் பி 0. கிரேட்டராகவும் இருக்கக்கூடாது, லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது. நீங்க கேட்கலாம் அது எப்படி லெஸ்ஸா இருக்கும்? சில சொல்யூஷன்ஸ் வந்து எவாப்ரேஷன் நடக்கும். அப்ப அதுல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் என்ன ஆகும்? எஸ்கேப் ஆகும். அப்ப வால்யூம் என்ன ஆயிடும்? கம்மியாயிடும். இதே சம்டைம்ஸ் வந்து மாய்ச்சரை அப்சார்ப் பண்ணிச்சுன்னா ஜாஸ்தியும் ஆகும். ஸோ ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ டெல்டா வி மிக்ஸ் வந்து should be equal to 0. அதுக்கப்புறமா P total is equal to PA plus PD. டால்டன்ஸ் லாவை ஃபாலோ பண்ணணும். டால்டன்ஸ் லாவை ஃபாலோ பண்ணாதான் அது வந்து ஐடியல் சொல்யூஷன். சரியாடா? இது எழுதிக்கோங்க. நான் அப்புறமா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். மேம் சொல்றா. ஐடியல் சொல்யூஷன்னா லிக்விடு தான் அப்படி சொல்றோமா? ஆமாடா, லிக்விட் அண்ட் லிக்விடா இருக்கணும். நான் இப்போ கண்டிஷன்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் ஐடியல்னா நான் ஐடியல் ஃபாலோ பண்ணாது. அடுத்தது அதுதான் பார்க்கணும். எதெல்லாம் நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கணும். சரியா? ஓகே. மேம் அந்த ஐடியல் சொல்யூஷன்ஸ் இது ஃபுல்லாக காட்டுங்க மேம்.
கேட்டீங்களாடா? எஸ் மேம். Yes. Next. So, example da. What are the examples for the ideal solution? எப்படி ஒரு ஷார்ட்கட்னா it should be structurally similar. For example, ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கா? இது வந்து ஹெக்சேன், இது வந்து ஹெப்டேன். Benzene, toluene. This is benzene. This is toluene. Okay. This is toluene. Chlorobenzene, bromobenzene. Okay. Either same element இல்லனாலும் ஒரே குரூப்பா இருக்கும். Either could be the same group or almost structurally similar. Okay. So then it will be an ideal solution. Yeah. Note பண்ணிக்கோங்க. Next we'll go to non-ideal solution. Non-ideal solution. மேம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா ஐடியல் சொல்யூஷன் கிடைக்குமா? ஆமாண்டா. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ஐடியல் சொல்யூஷன் கிடைக்கும். அதான் மீனிங். நெக்ஸ்ட் போலாம் மேடம். போலாம் மேம். எஸ் மேம். Non-ideal solution. Non-ideal solution. What do you mean by non-ideal solution? So it could be two types. One வந்து பாத்தீங்கன்னா positive deviation. Another one is negative deviation. Positive deviation, negative deviation. What is positive deviation? First one வந்து பாத்தீங்கன்னா AA interaction and BB interaction is stronger than AB. AA interaction and BB interaction is stronger than AB. So what is it? என்ன மீனிங் அதுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் தான், எத்தனால் அண்ட் வாட்டர். சரியா? இந்த ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பின்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன சொல்ல வராங்க? AA interaction and BB interaction is stronger than AB அப்படின்னா ஆல்கஹாலுக்கும் நடுவில் உள்ள இன்ட்ராக்ஷன் அண்ட் வாட்டருக்கும் உள்ள இன்டராக்ஷன் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் எத்தனாலுக்கும் வாட்டருக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன். ஸோ எத்தனாலுக்கும் வாட்டருக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனை விட இது ஸ்ட்ராங்கா இருக்கு. இது AA அண்ட் BB, அதாவது ஆல்கஹால் தனியா அண்ட் வாட்டர் தனியா, இட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் எத்தனால் அண்ட் வாட்டர். அதுக்கு இடையில உள்ள அந்த அட்ராக்ஷனை விட இது ஸ்ட்ராங்கா இருக்கு. இதனால என்னடா ஆகுது? அது ஈஸியா வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஈஸிலி கோஸ் டு தி, ரெண்டுமே ஈஸியா எதுக்கு போகும்? கோஸ் டு தி வேப்பர் ஸ்டேட். ஸோ அது வேப்பர் ஸ்டேட்டுக்கு ஈஸியா போறதால வாட் ஹேப்பன்ஸ் டு தி பாயிலிங் வேப்பர் பிரஷர். சி வேப்பர் இட் கோஸ் டு தி வேப்பர் ஸ்டேட். அப்பனா அது வேப்பர் பிரஷர். பிபினா என்ன? வேப்பர் பிரஷர். ஸோ வேப்பர் பிரஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாயிலிங் பாயிண்ட். ஸோ அதோட பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்.
சோ அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதால அதோட பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். சரியாடா? இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன். ஏஏ இன்டராக்ஷன் அண்ட் பிபி இன்டராக்ஷன் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் ஏபி. ஸோ சின்ஸ் அது ஏபியை விட ஸ்ட்ராங்கலா இருக்கிறதால அது ஈஸியா வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடுது. சின்ஸ் அது ஈஸியா வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடுறதால வேப்பர் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாயிலிங் பாயிண்ட். அதனால வேப்பர் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, பட் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. ஓகேவா? அதான் அந்த பாயிண்ட். ஸோ வாட் இஸ் தட் பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? வாட் இஸ் தட் பாயிலிங் பாயிண்ட் ஆக்சுவலா? மினிமம் அசியோட்ரோபிக் பாயிலிங் பாயிண்ட். மினிமம் அசியோட்ரோபிக் பாயிலிங் பாயிண்ட். மினிமம் அசியோட்ரோபிக் பாயிலிங் பாயிண்ட்னா அது வந்து என்ன சொல்றது, கம்மியா இருக்கு. மினிமம் அசியோட்ரோபிக் பாயிலிங் பாயிண்ட் மீன்ஸ் எக்ஸ்பெக்டட விட கம்மியா இருக்கு. ஆல்கஹாலோட பாயிலிங் பாயிண்ட் 76 டிகிரி செல்சியஸ், 70 டிகிரி செல்சியஸ், 76 தான் நினைக்கிறேன். ரெண்டுமே கிடையாது. 80 டிகிரி செல்சியஸ். வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். உங்களுக்கு தெரியும் இல்லையா? பட் வாட் அபவுட் திஸ் மிக்சர்? இந்த மிக்சரோட பாயிலிங் பாயிண்ட் 76 டிகிரி செல்சியஸ். அதாவது எக்ஸ்பெக்டட விட எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. சரியாடா? வாட் இஸ் அசியோட்ரோப் அப்படின்னா two solutions boiling together, distill together. ஒன்னாவே இருக்கும். ஒன்னா பாயில் ஆகும், ஒன்னா டிஸ்டில் ஆகும். தென் இட் இஸ் கால்ட் அசியோட்ரோபிக் பாயிலிங் பாயிண்ட். அசியோட்ரோப்னா அதான் இருக்கும். they boil together. ஓகேடா? hope you guys got it. இது வரைஞ்சுக்கோ, இது எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா I will show you the graph. இதுக்கு கிராஃப் எப்படி வரையணும்ன்றத நான் சொல்றேன். Ma'am, what is the difference between ideal and non-ideal solution? Ideal solution means they follow Raoult's law. If they don't follow, then it comes under non-ideal solution. Raoult's law ஃபாலோ பண்ணா அது ஐடியல், ஃபாலோ பண்ணலன்னா நான் ஐடியல். அப்படி அது நான் ஐடியலா இருந்ததுன்னா வாட் வில் ஹேப்பன்றத கிளாஸ். ஓகேடா? Okay, ma'am. மேம் அசியோட்ரோபிக் சொல்யூஷன்ஸ்க்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்றீங்களா மேம்? இதுதான் சொன்னேன். ஆல்கஹால் அண்ட் வாட்டர், எத்தனாலுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரிலேஷன் நல்லா மிக்ஸ் ஆயிடும்ல. அதனால என்ன ஆகும்ன்றத இப்ப சொன்னேன். வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகும், பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகும். பாயிலிங் பாயிண்ட் கம்மியாச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? சரியா? ஓகே மேம். கேட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. ரைட்.
Next writing. எனக்கு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். What is positive deviation? Can anyone tell me? What do you understand? You can let me know. சொல்லுங்க பார்க்கலாம். It is inversely proportional, ma'am, where vapor pressure increases, then boiling point decreases. Okay. So what is that? அந்த இது சொல்லிருக்காங்களே. Azeotrope means what? What do you mean by azeotrope, guys? What is azeotrope? Two solutions are boiled or distilled together. Two solutions, they stay together. Okay. அதாவது ஒன்னாவே இருக்கும். They boil together and also they distill together. That is what is known as azeotropic boiling point. So azeotrope. Okay, now I'm going to plot a graph. First, I will show what is ideal solution. Next, I will show what is positive equation. Broad, I will explain. வரைஞ்சுக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
வந்துட்டீங்கன்னா சொல்லுங்கடா, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Finished, ma'am. இப்போ இதுல I will explain you. See, vapor pressure along the y-axis and the mole fraction along the x-axis. Chi A plus chi B equal to 1 உங்களுக்கு தெரியும் இல்லையா? Chi A வந்து 0 வந்தா chi B வந்து 1 ஆகும். Chi B 0 வந்தா chi A 1 ஆகும். Because chi A plus chi B is equal to 1. So chi A இங்க இருக்குடா, அதோட ப்ரெஷர் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. மேக்ஸிமம் ஒரு வேல்யூ ரீச் பண்ணுது. அதுதான் P நாட் A. பியூர் ஸ்டேட்ல இருக்கு. அண்ட் போற வழியில அது என்னவா இருக்கு? PA-வா இருக்கு. அப்புறம் அது பியூரா இல்லைன்னு இருக்கும். சரியா? பியூரா ஆர்த்துக்கு ட்ரை பண்ணலாம். சிமிலர்லி இங்க கை பி ஈக்குவல் டு 0, கை பிபி இங்க இருக்கு, பி நாட் பி பியூர் ஸ்டேட் இங்க இருக்கு. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி டோட்டல் ப்ரெஷர் இருக்கு. ஸோ பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு PA பிளஸ் PB. சரியாடா? இது ஐடியல் சொல்யூஷன். நான் ஐடியல் சொல்யூஷன் பாசிட்டிவ் டிவியேஷன் எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்டட் விட அது பல்ஜ் ஆயிருக்கு. பாத்தீங்களா? டாட்டட் லைன்ஸ் வச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி பல்ஜ் ஆயிருக்கும். அதுதான் வந்து பாசிட்டிவ் டிவியேஷன். சரியாடா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. ஐடியல் சொல்யூஷனுக்கும் பாசிட்டிவ் டிவியேஷனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, என்ன டிஃபரெண்டா இருக்குன்றத பாருங்க. சரியாடா? போலாமா? நெக்ஸ்ட் நெகட்டிவ் டிவியேஷன் வரை போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் டிவியேஷன் என்னன்னு பார்த்துட்டு தென் இருக்கும் இதுக்கான examples. பாசிட்டிவ் டிவியேஷனோட எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்கடா.
மேம் சொல்லுங்கம்மா. மேம் அந்த எயித் ஒன் வந்து CHCl3 plus C2H5OH பிளஸ் அண்டா மேம் 100 ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களாடா? இது எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுனா CCl4 ஆல்கஹால், இங்க பாருங்க CCl4 ஆல்கஹால், இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் ஆல்கஹால் இருக்கும். மெத்தனால் CCl4. ஸோ CCl4 ஆல்கஹால் ஜென்ரலா மெத்தனால் எத்தனால் இருந்தாக்கலாம் CH2. இது மூணு இருந்தாலே என்னடா பாசிட்டிவ் ஷார்ட்கட் பாசிட்டிவ் டிவிஷன். நோட் பண்ணிக்கோங்க ஷார்ட்கட்டை. நான் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். நெகட்டிவ் டீவியேஷனும் எழுதிக்கோங்க. இதெல்லாம் நெகட்டிவ் டீவியேஷன். குளோரோஃபார்ம், அசிட்டோன், chloroform, benzene, chloroform, ether, acid. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும்.
ஓகேங்களா? நோட் பண்ணியாச்சு மேம். அதாவது இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா குளோரோஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆசிட்ஸ் ஆசிட் எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசிட்டிக் ஆசிட் குளோரோஃபார்ம் இதெல்லாம் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சரியா? Hope you guys got it, all of you? Yes. இப்போ நம்ம பாசிட்டிவ் டிவியேஷன் நெகட்டிவ் டிவியேஷன். இப்போ நெகட்டிவ் டிவியேஷன் பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் டிவியேஷன் எப்படி இருக்கும்? இதோட நோட்ஸ் பார்க்கலாம். நெகட்டிவ் டிவியேஷன். ஸோ நெகட்டிவ் டிவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா AA interaction and BB interaction is weaker than AB. சரியா? ஏபியை விட வீக்கரா தான் இருக்கும். ஸோ அதனால என்னடா ஆகும்? வேப்பர் ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். அப்போ பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். பிகாஸ் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? அப்போ டெல்டா ஹெச் மிக்ஸ் எல்லாமே லெஸ் தேன் 0 இருக்கும். தென் டெல்டா வி மிக்ஸ் இஸ் less than 0. Then P total will be less than PA plus PB. PA plus PB. So boiling point அதிகமா இருக்கு அப்படின்னா maximum azeotropic boiling point இருக்கும். expected விட ஜாஸ்தியா இருக்கும். maximum azeotropic boiling point. சரியா? ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இப்போ இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா கை A equal to 0 இருந்தா கை B வந்து 1 இருக்கும். கை B 0 இருந்தா கை A வந்து 1 இருக்கும். P total is equal to PA plus PB. This P0 A, this P0 A. Since the negative deviation இருக்கிறதால கிராஃப் கீழே வரும். கீழே வரும். சரியா? இடத்துல வேப்பர் ப்ரெஷர் உங்களுக்கு கீழே போடுவாங்க. guys, சரிங்களா? Yes, ma'am.
இப்போ வந்து நம்ம நான் ஐடியல் சொல்யூஷன் இதெல்லாம் பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ் நான் எப்பவுமே கொடுத்துட்டேன் உங்களுக்கு. So now we'll go to the next one. Next one is known as colligative properties. So colligative properties. So what is colligative property அப்படின்னா when non-volatile solute added to the solvent. When non-volatile solute added to the solvent change in the solution property is observed. அதாவது So என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க ஒரு நான் volatile சொல்யூட்டை வந்துட்டு சால்வெண்ட்ல ஆட் பண்றப்போ டோட்டலா சொல்யூட்டுக்கு அப்புறமா அது சொல்யூஷன் ஆயிடும் இல்லையா? அப்போ டோட்டலா there will be some changes. அந்த சேஞ்சஸ் தான் என்னென்னு படிக்க போறோம். அதுதான் வந்து colligative property. So now we are going to discuss about what are the changes in the property. சரியா? Now let us list out what are the properties. என்னென்ன properties பார்க்கலாம். Relative boiling of vapor pressure. Elevation in the boiling point. Depression in the freezing point. Osmotic pressure. சரியா? Let's note down this.
First one, the relative lowering of vapor pressure. Relative lowering of vapor pressure. இப்போமா non-volatile solute. See, this is the solvent. இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகும். இது எதோட வேப்பர்? சால்வெண்டோட வேப்பர். So let us mark it as P0, which is nothing but vapor pressure of the solvent. Okay, va? Now we are adding non-volatile solute. Non-volatile solute add பண்ணுவோம். Non-volatile solute add பண்ணதுக்கு அப்புறமா vapor pressure changes to solution இல்லையா? That is P. Vapor pressure of solution is P. இப்போ என்ன ஆயிடும்னா vapor pressure கொஞ்சம் கம்மி ஆயிடும். Why that? Because இந்த solute particles வந்து பிளாக் பண்ணுது இல்லையா இடத்த. Since அது இடத்த பிளாக் பண்றதால இதால எஸ்கேப் ஆக முடியல. அப்போ ஆப்வியஸா என்ன ஆயிடும் இந்த இடத்துல? vapor pressure of the solution will decrease. So what they are saying, once again I'll repeat. After adding non-volatile solute, non-volatile solute add பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல vapor pressure of the solution என்ன ஆகுது அப்படின்னா decrease ஆகுது. Vapor pressure of the solution decreases. So what we can say is relative lowering of vapor pressure P0 minus P by P0. அதாவது P0ன்றது vapor pressure of the solution. So vapor pressure of P0ன்றது vapor pressure of the solvent. So vapor pressure of the solvent minus Pன்றது என்ன? vapor pressure of the solution. So அதுதான் வந்து relative lowering ன்னு சொல்றோம். delta P is nothing but relative lowering of vapor pressure is directly proportional to phi2. What does 2 stands for? Solute. Mole fraction of solute depend பண்ணி என்ன சொல்ல வராங்க? எவ்வளவு தூரத்துக்கு vapor pressure குறையுது அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it depends upon the solute particles. Solute particles எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து சேஞ்ச் ஆகும். மேம் இது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அதாவது ஃபர்ஸ்ட் சால்வெண்ட் இருக்குடா. ஃபர்ஸ்ட் there is a solvent. ஃபர்ஸ்ட் சால்வெண்ட் இருக்கு, அதுல ஒரு வேப்பர் பிரஷர் இருக்கு. சரியா? இது வந்து P0 ன்னு சொல்றோம். சரியா? P0 is the vapor pressure of the solvent. இப்போ நான் volatile solute ஆட் பண்றோம். நான் volatile solute ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வேப்பர் பிரஷர் என்னடா ஆயிடும்? யூஸ்வலா இருக்கிறத விட கம்மியாயிடும். இப்ப 4 இருக்குன்னா இந்த இடத்துல 2 தான். The vapor pressure will decrease. Okay, after adding a non-volatile solute, vapor pressure என்ன ஆகும்? decrease ஆயிடும். ஏன்னா non-volatile solute, non-volatile என்ன அர்த்தம்? வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகாது அப்படின்னு அர்த்தம். சரியா? அது போய் இடத்த பிளாக் பண்றதால சால்வெண்ட் மாலிகூல்ஸ்னால எஸ்கேப் ஆக முடியல. So what happens to the vapor pressure of the solution? மேல போனா தானே வேப்பர் பிரஷர் உருவாகுது. இப்போ கம்மியா இருக்கிறதால வேப்பர் பிரஷர் வந்து கம்மியாயிடுது. வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன் கம்மியாயிடும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன் எவ்வளவு கம்மி ஆகுது அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கா? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். எவ்வளவு சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கம்மி ஆகுது. ஸோ P0 minus P by P0 equal to N2 by N1 plus N2. Because Chi2 ஓட ஃபார்முலா இருக்கு. Chi2 ஓட ஃபார்முலா என்ன? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட். சரியா? இதுதான் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸ்ல. ஃபார் டைல்யூட் சொல்யூஷன் என்ன ஆகுது அப்படின்னா
டைல்யூட்ல என்ன அர்த்தம்? சொல்யூட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி மாறும்? T நாட் மைனஸ் P பை T நாட் ஈக்குவல் டு N2 பை N. சரியா? ஓகே guys, understood? காப்பி டவுன். இது ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. சும்மா அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா மறந்துடும். டேக் டவுன் as notes. Okay. சரிங்களாடா? இதான் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வெப்பர் பிரஷர். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதுல ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வெப்பர் பிரஷர் புரிஞ்சுதா?
மேம் டைல்யூட் சொல்யூஷன் டைல்யூட் சொல்யூஷன்னா ஆக்வஸ் சொல்யூஷன். அதாவது சால்ட் கம்மியா இருக்குதா வாட்டர் நிறைய இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே மேம். நெக்ஸ்ட் ஒன் எலிவேஷன் இன் த பாயிலிங் பாயிண்ட். Elevation the boiling point. இதுல என்ன சொல்றாங்கன்னா கான்செப்ட் அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் சால்வெண்ட் இருக்கும் சரியா, இதுக்கு க்ளோஸ்டா இருக்கு, இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் தி சால்வெண்ட் சரியா. அடுத்து இப்ப என்ன ஆட் பண்ண போறோம், சொல்யூட் ஆட். சொல்யூட் ஆட் பண்றதால என்ன ஆயிடுது, வாட்டர் மாலிக் அதாவது சால்வெண்ட் மாலிகூல்ஸ்னால எஸ்கேப் ஆக முடியல. அப்ப பாயிலிங் பாயிண்ட் ஃபர்தரா என்ன ஆயிடும், இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்ட் புரியறதுக்கு சப்போஸ் உங்க வீட்ல வந்து உங்க அம்மா வந்து உங்களுக்கு ஒரு சுட சுட ஒரு பாயசம் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பூன் எடுத்து அப்படியே உள்ள விட்டு அப்படியே வாயில வச்சீங்கன்னா வெந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பர் லேயர் வந்து நல்லா ஆறி போயிருக்கும், ஆனா உள்ள இருக்கிற பாயசம் மாலிகூல்ஸ் இருக்குல்ல ரொம்ப ஹாட்டா இருக்கும். என்ன ரீசன் இருக்கு, அப்பர் லேயர் திக்கா ஃபார்ம் ஆயிடுறதால உள்ள இருக்கிற அந்த மாலிகூல்ஸ்னால வெளியில போக முடியல. அதனால அந்த மாலிகூல்ஸ் உள்ளேயே சுத்தினே இருக்கும். ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா கைனெட்டிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ மாலிகூல்ஸ் ஃபாஸ்டா சுத்தும் போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால தான் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வென் நான் volatile solute is added என்ன ஆகுது, பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இது எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம்னா delta TB difference in the boiling point is directly proportional to molality. Yamuna nama molality. Okay. So delta TB is equal to KB into M. Okay. What is KB da? Molar elevation constant. Ma'am, what is TB, ma'am? Temperature. Boiling temperature. Molar elevation constant. What is delta TB? Delta TB is equal to T final minus T initial. அதாவது டெம்பரேச்சர் வந்து நான் volatile solute ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இன்க்ரீஸ் ஆகுது இல்லடா, அதுதான் ஃபைனல் டெம்பரேச்சர். வாட் இஸ் இனிஷியல் டெம்பரேச்சர், சால்வெண்டோட டெம்பரேச்சர் தான் இனிஷியல் டெம்பரேச்சர். வாட் இஸ் TI, சால்வெண்ட் டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட். வாட் இஸ் TF, சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் சரியா. So now I'm going to expand the delta, M KB into W2 molality formula W2 into 1000 by M2 into W. சரியா.
நெக்ஸ்ட் வீக் எல்லாம் எது வரைக்கும் முடிச்சிருக்கணும் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. வில் பி சால்விங் கொஸ்டின். ஓகே. எலிவேஷன் இந்த பாயிலிங் பாயிண்ட் புரிஞ்சுதா பாருங்க. Yes, ma'am. See this what English. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா we will be solving questions. இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிருவேன். முடிச்சுட்டு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். படிச்சுட்டு வந்தீங்கன்னா we will be solving questions. And next class ரிமைண்ட் பண்ணுங்க. I will also give you the assignment. இந்த சாப்டர் வேஸ்ட் பண்ண அசைன்மெண்ட் நான் கொடுக்குறேன். You can just remind me. Next classல ரிமைண்ட் பண்ணுங்க. I will send you. சரியா? Right? Okay, ma'am. Yeah, dear. Bye guys. Bye. See you. Take care. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.